ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். என் பேர் விக்னேஷ் அண்ட் என் கூட இருக்கிறது ஹர்ஷத். ஸோ ஹர்ஷத் ப்ரோ, ஆஃப்டர் அ லாங் டிஸ்கஷன் ஃபைனலி நம்ம ஒரு யூடியூப் சேனல் பண்ணியிருக்கோம் ஃபுட்பால் பற்றி பேசுறதுக்கு, ஃபுட்பால் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பற்றி போடுறதுக்கு. ஸோ எஸ் மக்களே, இந்த வீடியோவில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. எங்களோட சேனலில் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான தருணம் கூட இது. ப்ரோ, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செல்சி வெர்சஸ் பிரைட்டனோட ப்ரிவ்யூ பற்றி பேச போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி, ஸோ அந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரொடக்ஷன் எங்களை பற்றி. ஏன்னா இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில். ஸோ நம்மளை பற்றி பேசிடலாமா ப்ரோ? நீங்கள் எப்படி வந்தீங்க ஃபுட்பால்? உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சு ஃபுட்பாலு? நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஓகே ப்ரோ, என் பேர் ஹர்ஷத். நான் வந்து இப்போ கரண்டாக கனடா டொரண்டோவில் இருக்கேன். ஸோ பேசிக்கலாக நானும் செல்சி ஃபேன் தான். நான் ரொம்ப செல்சி ஃபேன்னால இந்த செல்சி வர்சஸ் பிரைட்டனோட பிளான் பண்ணி இதை வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி ஃபுட்பால் ஆரம்பித்தோன்னா 2009 கிட்ட இருக்கும். அப்போ வந்து இந்த 2009 அந்த ஃபீஃபா இருக்கும்ல, அது வந்து அந்த பிசி கேமு, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 பவர் டீம் இருக்கும் பிஎல்ல. யுனைடெட் செல்சி தான். சரி, ரன்ல எது செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் யுனைடெட் அப்படின்னா செல்சி செலக்ட் பண்ணி அப்படிதான் செல்சி ஃபேன் ஆனேன். வாட்ச் பண்ணி நம்ம வந்து அதான் நம்ம இந்தியாவில தான் தெரியும்ல, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1, 2 அதை வந்து பார்த்து அதுக்கப்புறம் அதை செலக்ட் 1, 2ன்னு மாத்துறாங்க. அப்படியே அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் அப்படி ஃபுல்லா ஃபாலோ பண்ணாங்க. என் கேஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து 2006 ஃபிஃபா வேர்ல்ட் கப் இல்லை, அந்த கப்பு பிரான்ஸா இட்டாலியா யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பிரான்ஸ் வர்சஸ் இட்டாலி ஃபைனல்ஸ் வந்துச்சு. அந்த ஜிடேன் வந்து கூட ஹெட் பட் பண்ணுவான்ல. ஆமாமா, அது இட்டாலி தான் நினைக்கிறேன். இட்டாலி. ஸோ அந்த டோர்னமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுவும் எங்க அப்பா வந்து பிஎல் கேம்ஸ்ல பார்க்க மாட்டாரு, இன்டர்நேஷனல் ஃபுட்பால் மட்டும்தான் பார்ப்பாரு. ஸோ அவரோட உட்காந்து நைட் எல்லாம் உட்காந்து வேர்ல்ட் கப் மேட்ச் பார்த்து எனக்கு ரொம்ப இந்த பெனால்டி ஷூட் அவுட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பெனால்டி ஷூட் அவுட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே சித்தப்பா வந்து ஃபுல்லாக செல்சி சப்போர்ட்டர். அதனால அவர் வீட்டுக்குள்ள வரப்பெல்லாம் போட்டு விட்டுருவாரு. எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. 2006 அவர் இன்னும் சப்போர்ட். அவர் வந்து ஆமா, அவர் 2000 அவருக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா. ஸோ 2005ல இன்டர்நேஷனல் கேம் பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்லோவா அவர் இப்போ டிவியில் பார்ப்பாரு, செல்சி கேம்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. ஸோ அது மூலமா 2007 உங்களுக்கு தெரியுமே, இப்போ ஸ்கூல்ல எல்லாம் மேன்யூ பெருசா செல்சி பெருசா அப்படின்னு அடிச்சுப்போம். ஆமா, அந்த டைம்ல அதான் 2 டீம் தான் ஃபுல்லா டைட்டிலுக்கு வந்து ரைவல் பண்ணிட்டு போறாங்க. ஆமா. ஸோ அதுல ஆரம்பிச்சு அப்படியே செல்சியோட போய் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரோக்பா அப்புறம் லேம்பார்டுன்னு போட்டு நல்லா சக்கையா இருக்கும் டீமு. இப்போ வந்து கொஞ்சம் சுமார் ஆயிடுச்சு ரொம்ப. இப்போ பேசுவோம், அத பத்தி பேசுவோம் நம்ம. ஆமா ஆமா ஆமா. சரி, ஜம்ப் பண்ணிடலாமா உள்ள வீடியோக்குள்ள? போயிடலாம். சரி, ப்ரிவ்யூ வீடியோ ஆஃப் செல்சி வெர்சஸ் பிரைட்டன். நீங்க என்ன ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தான் இருந்தேன். சரி, ஒரு டைட்டில் ரேஸ் போவாங்க போன சீசன் மாதிரி ஒரு டிசம்பர் வர. அதுக்கப்புறம் அந்த நம்ம கிளப் வேர்ல்டு கப் ஜெயிச்ச அந்த மொமெண்டம் அதெல்லாம் வச்சு வருவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எப்படி ஃபெட்டிக்லாம் வரும், ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து கேம்ஸ் ஆடிட்டு இருக்கோம். டிசம்பருக்கு அப்புறம் சரி லைட்டா ஒரு சர்க்கிள் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இந்த சீசன் வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பயங்கரமா அடிவாங்குது. எத்தனை இப்போ கரண்டா 9 இன்ஜுரியா இல்ல 7 இன்ஜுரிஸ் கிட்ட இருக்கு. இப்பவே பாதி டீம் கிட்ட போயிட்டாங்க. ஃபெட்டிக் ஆயிடுச்சு. இதுல எல்லாம் பேசுறானுங்க, நம்மள்ட்ட பெரிய சைனிங்ஸ் இருக்கு, எல்லாம் இஷ்டத்துக்கு வாங்குறானுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் குறை சொல்றானுங்க. பாருங்க, இப்போ அதாவது நம்மள்ட்ட பிளேயர்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து குட்டி குட்டி பிளேயர்ஸா சின்ன ஏஜ்டு பிளேயர்ஸா வாங்கி போட்டு அதை ஒரு பிசினஸ் மாடல் மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ செல்சில. ஆமா, இந்த நியூ ஓனர்ஸ் வந்து அவங்க மாடலே அந்த பிரைட்டன் மாடல் தான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்க அப்படின்னு சொல்லித்தானே வந்தாங்க. கரெக்ட். அப்ரோமோவிச் இருக்கிறப்ப இந்த மாடல் கிடையாது. அப்ரோமோவிச் இருக்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கி மார்க்கெட்ல இருந்து வாங்கி ஸ்ட்ரெயிட்டா ஆட விட்டுருவானுங்க.
இப்போ பாத்தீங்கன்னா இந்த பொயலி பீரியட்ல வந்து எல்லாம் இஷ்டத்துக்கு சின்ன சின்ன பிளேயர்ஸா வாங்கி போட்டு லோன் அனுப்புறது அதுல அனுப்புறதுன்னு நிறைய பிசினஸ் மாடல் ஆயிடுச்சு இங்க. அதுதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க அது பெரிய ப்ராப்ளம் தான். அவங்கள தூக்கி போட முடியாது கேமுக்குள்ள. அதான் அது ரொம்ப கஷ்டம். ரிசல்ட் வர ரொம்ப டீம்ல கஷ்டம். வந்து இப்போ ஒரு வந்து 7-8 சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ மீதி எல்லாம் யங் பிளேயர்ஸ்னா ஓகே. இப்போ 11 பிளேயர்ஸும் யங் பிளேயர்ஸ்னா அது கஷ்டம் தான். ஆமா. அது வந்து அதை பத்தி பேசுறப்ப இப்போ வந்து நம்ம காய்சடோ இல்லைன்னா இப்ப கஸ்டோ எல்லாம் வந்து சின்ன சின்ன ஏஜ்டா தான் வாங்கினோம் நம்ம. பட் இப்போ அவங்க வந்து மெயின் டீம்ல நல்லா இன்டகிரேட் ஆயிட்டாங்க. இப்போ காய்சடோல இருந்து சாலிடா நல்லா பெர்ஃபார்ம் பண்றான் அவன். அதே மாதிரிதான் என்சோ வாங்குறப்ப எவ்வளவு நம்ம 115 கொடுத்து வாங்கினோமா? ஆமா, அந்த ரேஞ்ச் தான். 115 120 கொடுத்து வாங்கினோம். வந்த புதுசுல கொஞ்சம் சலசலான்னு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணான். பட் இப்போ அவன்கிட்ட சாலிட் கேம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவன்கிட்ட பண்ணலாம். ஆனா இந்த சீசன் கொஞ்சம் மோசமா ஸ்டார்ட் பண்ணிருக்கான். கரெக்ட். அது பத்தாதீங்கன்னா இப்ப லாவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஜுரி. சோ இப்ப நம்ம இப்பதான் நம்ம லாவியா பொஃபானா அந்த வடேசில்லாம் வந்து நம்ம டீமானு அப்பப்போ மறந்துடும். திடீர்னு வருவானுங்க, திடீர்னு போயிடுங்க. கரெக்ட். ஸோ கோயிங் இன்டு த கேம் ப்ரோ, நம்ம ஃபார்ம் எப்படி இருக்கு? இப்போ வந்து நம்ம பேயன்ட்ட ஃபுல்லா அடி வாங்கியிருக்கோம். மேன்யூட்ட பேயன்ட் அடி வாங்கினது ஓகே, எக்ஸ்பெக்டட். அது வந்து பெரிய டீம், நல்ல ஃபார்ம்ல இருக்கானுங்க, செம்ம டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. பட் மேன்யூட்ட அடி வாங்கினது ஏத்துக்கவே முடியாது. ஆமா, நான் அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லுவேன்னா, அந்த பிரென்ஃபோர்டோட டிரா பண்ணுவாங்க. கரெக்ட். அது வந்து ஒரு சில்லி மிஸ்டேக்ல அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து கோல் கன்சிடர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப தப்பு. அது எப்படின்னா ஒரு லீட்ல இருக்கும்போது நம்ம வந்து லீடை வந்து காப்பாத்திட்டு போயிட்டு இருக்கணும். கரெக்ட். இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணி தான் நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் லூஸ் பண்றோம். இப்ப அதே மாதிரி இப்ப கிறிஸ்டல் பேலஸ் ஃபர்ஸ்ட் கேம்ல கிறிஸ்டல் பேலஸோட டிரா பண்ணதுமே சில்லி மிஸ்டேக்ல தான் பண்ணோம். அதாவது கோல் அடிக்காம விட்டது. அப்புறம் அவங்க ஒரு கோல் அடிச்சிருவாங்க. அது வந்து ஏதோ ரூல் சேஞ்ச்னால நம்ம எஸ்கேப் பண்ணோம். கரெக்ட். யா. ஸோ அதே லிங்கன் சிட்டியோட போன கேம் வந்து இஎஃப்எல் கப், அதுவுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டோட்டல் ஷாட்ஸே அடிக்கல, கோல் ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டே அடிக்கல நம்ம. ஆமா. அதுக்கு குஸ்டோ சொன்னானே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாங்க கிட்ஸ் மாதிரி வந்தோம். அந்த மாதிரி அவங்க வந்து எப்படின்னா ஃபுல்லா அந்த லாங் பால், அந்த த்ரோயின்லாம் வச்சு வந்தாங்க. எங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு கோல் போட்டு எஸ்கேப் பண்ணோம். இல்லாட்டி நம்மளுக்கு பேன் நிலைமை தான். ஐயோ கரவக்கப்ல நம்ம வந்து லிங்கன் டவுன் அப்படின்ட்டு ஆமா, அது மோசமா போயிருக்கும். ஏன்னா நம்ம பேயனோட லாஸ், யுனைடெட் லாஸ், திருப்பி லிங்கனோட லாஸ்னா சீசன் ஓவர் அப்படின்றாங்க. கரெக்ட், சீசன் ஓவர் அப்படின்றானுங்க. சோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ பிரைட்டன் கேம்ல? முதல்ல நீங்க வந்து உங்க டீம் லைனப் சொல்லுங்க. ஸ்டார்டிங் லைனப் அது எப்படி இருக்குன்னு. ஸ்டார்டிங் லைனப் இப்ப பால்மர் சுத்தி தான் டீமே இருக்கும். இப்ப பால்மர் இல்லன்னு ஆயிடுச்சு. சோ என்னோட சிஏஎம் ரோல் வந்து அந்த போனோட்டேயா அந்த மாதிரி நல்லா ஆடினான். இல்ல, ஆனா அவன் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா லோன் பிளேயர்னால பிரைட்டன்ல இருந்தா லோன் வாங்கணும். அவங்க பேரண்ட் கிளப்ல ஆட முடியாது. கரெக்ட். அப்ப எனக்கு என்சோ தான் ப்ரோ அந்த பொசிஷன்ல. திருப்பி நான் ஜேம்ஸை வந்து நான் இன்வெர்டட் இதா மிட்ஃபீல்டா தான் போடுவேன். நான் கஸ்டோ அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க அப்படி போயிடலாங்கிறீங்களா? ஆனா ஜேம்ஸ் மிட்ஃபீல்ட் ஆனாதான் எவனுக்கும் பிடிக்கலையே. எல்லாரும் ஃபேன்ஸ் ஃபுல்லா கதறாங்க. பிடிக்கல. பட் இப்ப பால்மர் இல்லங்கிற பொசிஷன்ல நான் சாண்டோஸ் இருக்கான். பட் எஸ்பெஷலி கிவன் த ஃபார்ம் ஆஃப் அஸ், சரியா? இப்ப நம்ம தோல்வியில இருந்து போயிட்டு இருக்கோம், நம்ம ஒரு மஸ்ட் வின்ல இருக்கு. சாண்டோஸை நீங்க வந்து ஒரு லீட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 60-65 நிமிஷம் கழிச்சு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா, ஆனா எனக்கு தெரிஞ்சு சாண்டோஸ் நல்லா தான் ஆடுறான். ஸ்டார்டிங் கொடுக்கலாம். பிரைட்டன் கேம் தானே. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் லிவர்பூல் அது கண்டிப்பா ஆட முடியாது. கரெக்ட். பெரிய பிரைட்டன்ல இருந்து கொஞ்சம் அவனு இந்த மேட்ச் ஆடி நல்லா ஆட்டானா பென்ஃபிகாவோடயும் ஸ்டார்ட் பண்ணான். கரெக்ட். ஆனா நீங்க இந்த கேமை நீங்க சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது ப்ரோ. இப்ப நம்ம மஸ்ட் வின் கேம்ல இருக்கோம். நம்ம இந்த கேம் நம்ம ஜெயிச்சே ஆகணும். எல்லாம் மஸ்ட் வின் தான். ஒவ்வொரு கேம் இப்போ இது ஜெயிச்சுட்டு திருப்பி பென்ஃபிகா போனாலும் மஸ்ட் வின்னுப்பாங்க. ஏன்னா யூசுவல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆமா. ஆனா பென்ஃபிகாவோட நம்ம நம்பலாம் ப்ரோ. அவங்க வந்து சரியான வொர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கானுங்க.
ஆனா பென்ஃபிகா மொரினோ வந்திருக்கானே நம்ம ஆளு. மொரினோ வந்திருக்கான். அப்ப லாஸ்ட் கேம் என்ன தெரியுமா ஆச்சு பென்ஃபிகா கூட 1-0ல 90th மினிட்ல தான் லீட் எடுத்தானுங்க பென்ஃபிகா. ஒரு சின்ன டீம் ஆப்போனன்ட். ஆ, சரி 90th மினிட்ல தான் 1-0 எடுத்தானுங்க. 94th மினிட்ல ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க ஆப்போனன்ட்ஸ். சரி ஓகே. சரி அவங்கள ஆமா பத்தி அப்புறம் பேசுவோம். பிரைட்டன் நம்ம பண்ணுவோம். ஆமா. சோ பிரைட்டன் ஃபார்ம் என் நல்லா டீம் இருக்கு ஆக்சுவலா. இப்போ வந்து ஸ்பர்ஸோட ட்ரா, அதுக்கப்புறம் இந்த மிட் வீக் வந்து 6-0 ஜெயிச்சாங்க. கரெக்ட் 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 நல்ல ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஆமா. இப்ப அதுல வந்து டொட்டனாம் கூட ஃபர்ஸ்ட் 2 கோல் போட்டாங்க ஸ்பர்ஸோட கூட இல்ல. ஆமா ஆமா. அந்த கேம் நான் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தேன் ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து. ம் ம் எப்படின்னா ம் ம் கவுண்டர்ல வந்து டக்குன்னு போயிடுறாங்க பாக்ஸ்க்கு. அந்த ம். மின்டேன்னு ஒருத்தர் இருக்கான்ல அவங்க ரைட் விங்கு. ஆமா மின்டே யா. அவன் அப்படி டக்குன்னு பாலை கொண்டு போயிடுறான். பார்த்தா எல்லாமே டேஞ்சரஸா தான் இருக்கும். ஆனா அவங்க கன்வெர்ட் பண்ணல. கன்வெர்ட் பண்ணியிருந்தா ஈஸியா அவன்கிட்ட இருந்து ஜெயிச்சிருக்கலாம். நிறைய ஷாட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. மின்டேட்ட இருந்தும் சரி நம்ம மிட்டோமாட்ட இருந்தும். ஆக்சுவலா நம்ம மேட்ச் இந்த இந்த இயர் ஸ்டார்டிங்ல அவன் தான் ஒரு கோல்லாம் வந்து உள்ள ஃபுல்லா ட்ரிபிள் பண்ணி போட்டானே. ஞாபகம் இருக்கா? கரெக்ட். ஆமா ஆமா. அதாவது மின்டே வந்து நல்ல நல்ல சூப்பரான பிளேயரு. நல்லா எலக்ட்ரிக்கா ஆடுவாப்ல. ஆனா செல்சியோடன்னு வந்தா மட்டும் கோல் அடிச்சிருவான். ஆமா ஆமா ஆமா. ஆமா நல்ல வேலை சரி, நம்ம வெல்பேக். நம்ம வந்து சிபி காம்பினேஷன் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம எல்லாருமே சிபி அவுட். காம்பினேஷன் எனக்கு வந்து இப்போ வந்து அன்செட்டில்டா இருக்கு. ரொம்ப அன்செட்டில்டா இருக்கு. கிவன் ஃபொஃபானா திருப்பி இன்ஜூரியில் போயிட்டான்னு நினைக்கிறேன்ல. அவன் ஆமா, லிங்கனோட அது அது ஒரு சரியான ஃபன். என்னன்னா ஜோகன்சன் இருக்கான்ல, அவன் தான் பஞ்ச் பண்ணுவான் மூஞ்சில. இப்போ அந்த ஆமா பஞ்ச் பண்ணனால கன்கஷன் ஆகி 12 டேஸ் வந்து அவன் கேம் ஆமா ஆடக்கூடாது. ஆமா. ஹாஸ்பிட்டல் பெட்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டான் போல. அதனால என்னோட அதான் அதான். சிபி பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா சலோபா ராக் சாலிட் ப்ரோ. எனக்கு எனக்கு வந்து அவன் அலோபா எஸ் கன்ஃபார்ம் ஆடுவான். சலோபா ராக் சாலிட் அவன். எனக்கு அவன் கன்ஃபார்மா வேணும். இந்த சைடு டொசின் வந்து அதாவது டோசின் இன்ஜுரி மிச்சர் டொசின் ஆக்சுவலி. இன்ஜுரி ஆயிட்டுருக்கானா? ஓகே. டோசின் இன்ஜுரி, பால்மர், ஃபொஃபானா 3 பேருமே அவுட். அப்ப கால்வேலும் இல்ல. அப்பன்னா படியஷேலும் இவன் இல்லல்ல. தான் அச்சேம்பாங். அச்சேம்பாங் தான். ஆனா அது கொஞ்சம் எனக்கு வந்து அவ்வளவா இது இல்ல ப்ரோ. இப்ப நம்ம ஒஃபென்சிவா நம்ம ஏதாச்சும் பண்ணாதான் கேம்ல பண்ண முடியும். ஆனா இப்போ டிஃபென்ஸ் வேற வழி இல்ல. இப்போ 2 ஃபிட் சிபினா அவங்க 2 பேரும் மட்டும் தான் இருக்காங்க. கரெக்ட். இந்த பக்கம் கிக்குராலா வந்துருவான். இந்த பக்கம் வந்து எனக்கு கஸ்டோ. எனக்கு ஏன்னா நான் ஜேம்ஸ் மிட்ஃபீல்ட்ல தான் தூக்கி போடுவேன் நானு. என் லைனப் எப்படி என்ன இருக்கும் கேட்டா அப்படின்னு. ஜேம்ஸ் ரைட் ரைட் பேக்ல இருந்து இன்வெர்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. மிட்ஃபீல்டு வந்து ஓகே. சாண்டோஸ் இறக்கிட்டு மிட் நான் டு அப்படி வந்து சொல்றேன். நம்ம வந்து மிட்ஃபீல்டு ஓவர்லோட் பண்ணிடலாங்க. அது கரெக்டா ஓகே இருக்கும். ஓகே. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றது மிட்ல வந்து கேஷடோ அண்ட் லாவியா சாரி இவன் என்சோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் சாண்டோஸை இல்ல இல்ல. வச்சு. சாண்டோஸ், கைசிடோ, நம்பர் 10 வந்து என்சோ. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. நான் என் லைனப் எனக்கு மைண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா லாஸ்ட் கேம் ஆடினாங்கல்ல அதே மாதிரி தான். சென்டர் பேக் பேர் அச்சேம்பாங்க வருவான். அண்ட் கியூக்கரலா இந்த சைடு வந்து கஸ்டோ. அண்ட் தென் மிட்ஃபீல்டு வந்து ஜேம்ஸ் அண்ட் அவன் பேர் என்ன கைசிடோ. கைசடோ. அண்ட் தென் என்சோ அட் நம்பர் 10. இந்த பக்கம் விங்ஸ்ல வந்து எனக்கு நெட்டோ ஓகே சுமாராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் சீசனு. ம். நெட்டோவு. ஸோ ஸ்ட்ரைக்கர் வந்து அப்ரண்ட் வந்து பெட்ரோ எனக்கு. ஆமா, ஜோ பெட்ரோ. ஆமாம். ரைட் விங் வந்து எஸ்டோ ஆடுவானுங்க. எஸ்டோ நல்ல ஃபார்ம்ல இருக்கான் போ. நல்லா ஆடுறான் bro அந்த லெஃப்ட் பையன். விங் நெட்டோ, ரைட் விங் எஸ்டோவோ. இல்ல நீங்க நெட்டோ ஆமா லெஃப்ட் ரைட். விங் கார்னாச்சோ ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? என்ன சொல்றீங்க? ஆஹா கார்னாச்சோ இப்போதைக்கு நான் தூக்கி போட மாட்டேன் அவனை. ஆ. இப்போ வந்து அவன் சப் ஆனா அவன் அப்பியரன்ஸ் தான். பிஎல் ப்ரூவன் தானே. அவன் வந்து நம்பலான்னு தோணுது. பிஎல் ப்ரூவன். ஆனா வந்து அவன் கிவன் தி லேக் ஆஃப் ஃபார்ம் வித் வந்து இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னா இப்போ முன்னாடிலாம் அவன் நல்லா சூப்பரா அந்த கேமுக்காக இது பண்ணிட்டு இருந்தான் அவன். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லா வேற இல்ல தான் இருக்கு அவனுக்கு. ஸோ இப்போதான் வந்து ஆமா, அது என்டர் கரெக்ட். ஆயிருக்கான். I'll not throw him straight away into the game. ஆமா, கரெக்ட். மேபி ஆக்சுவலா லைக் அவனுக்கு சூப்பர் ஸ்டப்னு ஒரு பேர் வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆமா 16 மேல சூப்பர் இறக்குனா சப்னு பேரா இருக்கு. ஸோ நம்ம அதை ஏதாவது ஒரு கூட கோலை யூஸ் போட்டு. ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு யுனைடெடோட அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவனை ஆ. இறக்கவே இல்லை. ப்ரோ இது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மரஸ்கா வந்து இப்போ டைரிக் சார்ஜ ஸ்ட்ரைக்கரா போட்டு ஜோ பெட்ரோ நல்லா கேம போட்டா. ஓ நம்பலாம் ப்ரோ. டைரிக் ஜார்ஜ் நல்லா ஆடுறான் ப்ரோ. நம்பலாம். அதாவது சின்ன பையனா இருக்கான். பொட்டன்ஷியல் இருக்கு அவனுக்கு. ஆனா ஆனா நம்பலானா இப்போ அவன் ஸ்ட்ரைக்கர் கிடையாது, பியூர் ஸ்ட்ரைக்கர். ஃபிங்கர் தானே. அது ஒரு பிரச்சனை கரெக்ட் இருக்குல்ல. கரெக்ட் கரெக்ட். நான் ஸ்ட்ரைக்கரா போட சொல்ல. ஸ்ட்ரைக்கர் வந்து ஜோ பெட்ரோ தான். அவன் கன்ஃபார்ம் எல்லாம் வர வரைக்கும் வந்து ஜோ பெட்ரோ தான் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுவான். அண்ட் அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவன் 90 மினிட்ஸ் ஆடிடுவான். பெட்ரோ ஃபுல்லா 90 மினிட்ஸ் ஆடிடுவான். அவன் ஃபிட்டா தான் இருக்கான். ஆனா அவன் வந்து டைரிக் இப்போ
நேத்து தான் ட்ரைனிங் செஷன் அட்டெண்ட் பண்ணான்னு சொன்னாங்க. அது வர ஓ பார்க்கணும். யார் பெட்ரோவா? ஜோ பெட்ரோ. ஒன்றும் பிரச்சனை இருக்காது ப்ரோ, அவன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவனை நம்பி தான் டீமே இருக்கு. இன்ஜின் அவன் தான். எல்லாரும் போயிட்டானுங்க. ஆமா, எல்லாம் போயிருங்க. பாமரும் இல்ல, அவன் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஆமா ஆமா. ஆமா. கிட்டன்ஸ் பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து பண்டஸ் லீகா வந்து கரெக்டா அந்த ஃபிட்டான பிளேயர். எப்படின்னா ஸ்பேஸ் இதெல்லாம் இருந்தா உள்ள பூந்து ட்ரிபிள் பண்ணி போயிடுவான். ஆனா பிஎல்ல வந்து அவனுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் தர மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. வந்து அவன் சோ இங்க இப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு வாங்குறோம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம்? முட்ரிக்கு எதுக்கு வாங்கினாங்க? அதே ரீசன் தான். இல்ல, அப்போ இது நம்ம ஃபுல்லா பிசினஸ் மாடல்ல தான் இறங்கி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆமாமா. யங் பொட்டன்சியல் எப்படின்னா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே தூக்கிட்டா கரெக்டா இங்க வந்து ஃபார்ம் ஆனானா ஒன்னு வித்துடலாம், இல்ல டீம்ல வச்சுக்கலாம். அதான் பிளான். ஓகே. ஸோ பிரைட்டன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரைட்டன் ஆக்சுவலா வந்து அந்த வேன் ஹெக்கெல்லாம் நல்லா டிஃபெண்ட் பண்றான். சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க பார்ட்னர்ஷிப் சரியான பண்ணு. நல்ல லங்க்கும் வேனுக்கும் சரியான பண்ணு. நல்ல பார்ட்னர்ஷிப். என்ன லெஃப்ட் பேக் வந்து ஹின்சல்வுட்டா? ஹின்சல்வுட் இப்போ புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அவன் பேரு கேல ஏதோ ஆரம்பிக்கும். அவன் நல்லா ஆடுறான். அப்புறம் வந்து ரைட் பேக் வந்து இவன் வெல்ட்மனா அஜாக்ஸ் வந்து அவன் எப்பவுமே நம்மளும் நல்லா ஆடுவான். ஆமா, நல்லா ஆடுவான். ஆமா. அப்புறம் இங்க இப்போ ஒரு 2 பிளேயர் இருக்காங்க. அவங்கள சொல்றேன். இந்த சீசன் தான் வாங்கினாங்க. இந்த ஐஆரின்னு ஒருத்தர் வாங்கினாங்க. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். அவன் வந்து ஸ்பர்ஸோட ஒரு சரியான கோல் போடுவான். அவுட் சைடு பாக்ஸ்ல இருந்து. அப்புறம் இந்த கரபோ கப் கேம் வந்து ஒருத்தன் ரைட் விங் தான் நினைக்கிறேன். டியோகோ கோமஸ்னு ஒருத்தன் ஹேட்ரிக் போடுவான். 4 கோல் அடிச்சானே அந்த பையன். ஹேட்ரிக் 4 கோல். இப்போ வந்து அவங்க 2 பேரும் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். அடுத்தது மின்டே வேற இருக்கான். மிட்டோமா. கொஞ்சம் அவங்க அட்டாக்கிங் வந்து கொஞ்சம் நல்ல பார்க்க சாலிடா தான் போகுது. ஸ்ட்ரைக்கர் யார் ஆடுவாங்க நீங்க? ஸ்ட்ரைக்கர் வந்து இப்போ தெரியல, புதுசா ஒரு சைனிங் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். அவங்க வெல்பெக் ஆட மாட்டான். ரட்டர் ஸ்டார்ட் பண்ணுவானா? ரட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் லாஸ்ட் சீசன் இருந்தான்ல. ஆமா, ரட்டர் தான் ஸ்டார்ட். ரட்டர் ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன்னா நம்மளோட கோல் போட்டானே. ஆமா ஆமா, நமக்குனா வந்துருவானுங்க. ஆமா, வந்துருவானுங்க. அது அவனுங்களுக்கு என்ன இதுனா இந்த கேம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி. நம்மளும் நல்லா ஆடிட்டா அவங்க வாங்கிடுவோம்ல. கரெக்ட். ஆனா இப்போ ரீசன்ட் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா we have got a good record versus Brighton. ஒரு லாஸ்ட் அட் ஹோம் சொல்லுங்க. அவேல வந்து at home இந்த தர்மாடி கேம். வாங்குனாங்க. So I guess we will win mostly, but we can expect a tight game இருக்கும். பட் ஐ திங்க் பெட்ரோ மனசு ஏர்லி கோல் வந்து ஒரு 1 இல்ல 2 போட்டா அதுதான் ப்ரோ ப்ராப்ளம் செல்சில. வந்து நம்ம ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணா அவங்க 2 கோல் போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. நம்ம ரொம்ப ஷேக்கியா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கேம்ஸுமே ரொம்ப ஷேக்கியா ஸ்டார்ட் பண்றோம். ஆமா. இந்த சீசன் மட்டும் இல்ல, ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 சீசனாவே ரொம்ப ஷேக்கியா இருக்கும். ஆமா ஆமா. எனக்கு லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல மரஸ்கா வந்தப்போ அப்போ வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய கேம். இப்போ பிரைட்டன்லாம் இதே மாதிரி ஹோம் கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 கோல் போட்டுருவாங்க. ஆமா. ஆனா இப்போ திருப்பி பழைய மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படி மந்தமா ஆடிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அப்படியே ஃபார்ம் பிடிக்கிறது. கரெக்ட். ஏன்னா யுனைடெட் கேமே கொஞ்சம் டிரா பண்ணிக்கணும்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்னும் அட்டாக்கிங்கா போய் இன்னொரு கோல் போயிட்டு, ஏன்னா 10 வெர்சஸ் 10 தானே. பசியே இல்லாத மாதிரி சும்மா வாக் பண்ணிட்டு இருந்தானுங்க பிட்ச்ல. அதான். ஆமா. சரி. சோ கோல் கீப்பர் வந்து சாnchez தானே நமக்கு ரெட் கார்டு. ஆமா. அவன் ஒன் கேம் தான் சஸ்பெண்ட். இல்ல அது வந்து டேஞ்சரஸ் டாக்கிள் இல்லாதனால ஒன் கேம் தான் சஸ்பெண்ட். லிங்கன் அகைன்ஸ்டா செட் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டான். சோ அவன் தான் திருப்பி சாnchez தான் இருப்பான் ஸ்டிக்ல. ஏன்னா ஜோகன்சன் ஆடுறத பார்த்தா சாnchez எவ்வளவு பயங்கரமா இருக்கான். ஆமா. ஸோ அதுதான் ப்ரோ, இதுதான் ரிவ்யூ. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் அ டைட் கேம் நம்ம இது படி பார்த்தோம்னா. ஏன்னா அவங்க அட்டாக் சூப்பரா இருக்கு. நம்ம மிட்ஃபீல்ட்ல தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு. நான் பாலேபா வந்து ஒரு கடைசி ஒரு 2-3 கேமா 45th மினிட்லயே சப்ஸ் ஆயிட்டான். ஒழுங்கா ஆடுறது இல்ல. அந்த யூனிட் லிங்க் வந்ததுல இருந்து கரெக்ட் அந்த லிங்க் வந்தோடனே இதாயிட்டா. அதனால நான் கர்னாச்சோவையும் சொல்றேன் நான். ஸோ அவன் ஸ்டில் அந்த அன்செட் மைண்ட்ல தான் இருக்கான். ஆமா.
ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் என்ன டைட் கேம். நம்ம வந்து மிட்ஃபீல்டை நம்பி தான் இறங்குறோமா இல்லை மிட்ஃபீல்டு பிளஸ் ஜோ பெட்ரோ மிட்ஃபீல்ட் எஸ்டோ ப்ளஸ் ஏதாவது பண்ணுவான்னு நம்புவோம். ஆமாம் பண்ணணும். எஸ்டோ அவனும் மேஜிக் பெட்ரோவும் வெயிட்டிங். ஏன்னா அவன் ஸ்டார்டிங் ஒரு கோல் கூட போடல இன்னும். இல்லை போடல, அசிஸ்ட் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு அவன் கோல் வந்து இப்போ போடுவான் நம்புவோம். இன்டர்நேஷனல் பிரேக்ல போயிட்டு வந்தான்ல, பிரேசிலுக்கு கோல் போட்டான் அவன். ஓ சரி இப்போதான் சரி. இப்போதான் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டா. பட் யா இங்கே ஒரு கோலும் போடல. பட் ஆமா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு ப்ரோ, நல்ல பொட்டன்ஷியல் ஆமாமா இருக்கு. நல்லா இருக்கும். யுனைடெட் கேமே அவன் ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன். அவன் எஸ். வந்து அந்த ரெட் கார்டு பாமரை இல்லைன்னா எக்ஸ்பெக்ட் தூக்க முடியாது. பாமரை எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அது சொல்லிட்டாங்க 3 வீக்ஸ் இன்டர்நேஷனல் 3 பிரேக் வீக்ஸ். அடுத்து வருது. அதுக்கப்புறம் பார்ப்பாங்களாம். இந்த மாதிரி இன்னும் இன்ஜுரி இருந்துச்சுன்னா சர்ஜரி போவாங்க, இல்லாட்டி உள்ள டீம்ல வந்துடும். ஓகே சரி. அவன் அப்போ சர்ஜரி வந்து பண்ணானா எனக்கு தெரிஞ்சு நவம்பர் வரை அவுட். ஐயோ போச்சு. சரி, அப்போ நம்ம வி கேன் எக்ஸ்பெக்ட் அ மிட்ஃபீல்ட். நம்மளுக்கு மிட்ஃபீல்ட் வெர்சஸ் அவங்களோட அட்டாக் கரெக்டா? சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற டிஃபென்சிவ்க்கு வந்து அவங்க கண்டிப்பா நம்ம கன்சீட் பண்ணிடுவோம். கண்டிப்பா அவங்க கோல் அடிச்சிருவானுங்க. ஆமாமா. என்ன அவன் ஒரே அவங்க வெல்பேக் டிஃபென்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணா நம்ம கோல் பண்ணலாம். ஏன்னா ஸ்பர்ஸ் வந்து கப்பா கொடுத்தாங்க 2-0 வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல 2 கோல் போட்டு ஜெயிச்சிருக்கணும். ஆக்சுவலா அந்த 2-3 சான்ஸ் வந்துச்சு, ஆனா ஸ்பர்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பட் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் தட் ப்ரோ. நம்ம வந்து ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம லீடு எடுக்கணும். அவங்கள லீடு கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் கஷ்டம். ஹாஃப்லயே ஒரு 2 கோல் பண்ணிட்டு நம்ம நம்ம டிஃபென்ஸ் பத்தி எனக்கு தெரியல சத்தியமா. எங்க வெல்பேக் இருக்கானா? வெல்பேக் வருவான், சப்ல தான் வருவானுங்க. சப்ல தான் வருவான். அது ஒரு நல்லது. ஏன்னா அவனுக்கும் செல்சியோட நல்லா செஞ்சிருவான் வச்சு. அவன் லாஸ்ட் மினிட்ல ஹெட்டர்லாம் போட்டு ஞாபகம் இருக்கா? 2 சீசன்ஸ் பேக் 3 சீசன்ஸ் வருவீங்களாடா அந்த மாதிரி. அதான். ஆமா சூப்பர் ப்ரோ. ஸோ உங்க ப்ரெடிக்ஷன்? என் ப்ரெடிக்ஷன் வந்து டைட் கேம். ஸ்கோர் லைன் வந்து செல்சி 2-1. சூப்பர். என் ப்ரெடிக்ஷனும் அதுதான். செல்சி 2 பிரைட்டன் 1. ஐ திங்க் இயர்லியாக நம்ம ஒரு கோல் போடுவோம் அண்ட் தென் தே வில் ஈக்குவலைஸ் அண்ட் தென் வில் ஸ்கோர் அ கோல் அண்ட் வின் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் தென் ஹோப்ஃபுல்லி அவர் டிஃபென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். எல்லாம் ஒரு நம்பிக்கையில தான் அப்படிங்கிறீங்களா? ஆமாம். ஸோ அதோட வேற எனி அதர் ஃபர்தர் பாயிண்ட்ஸ் டு ஆட் ப்ரோ? வேற என்னன்னா அதான் இப்போ தொடர்ந்து இந்த சேனல்ல வந்து நீங்க வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்க வந்து ரிவ்யூ மற்ற கேம்ஸ் பத்தியும் நாங்க பேசுவோம். கரெக்ட். இது வந்து செல்சி ரிவ்யூ மட்டும் இல்லை, செல்சி ப்ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எங்கள் சேனலில். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் செல்சியை பற்றி பேசிட்டு அண்ட் தென் வில் கம் பேக் வித் ஃபர்ஸ்ட் வில் கம் பேக் வித் செல்சி ரிசல்ட்ஸு, செல்சி ரிவ்யூ பற்றி, கேம் செல்சி வர்சஸ் பிரைட்டன் பற்றி ரிவ்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேற ஃபுட்பால் கேம்ஸ் ஸ்லோவாக டச் அப் பண்ணிட்டு அண்ட் தென் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரிஸ் பற்றி யூசிஎல்லாம் வருது நெக்ஸ்ட் வீக், எதிர்பார்க்கலாம். கரெக்ட். ஆமாம். ஸோ இதுதான் ப்ரோ. இப்போ வந்து இது பேசியாச்சு. ஸோ வேற என்ன கடைசி பாயிண்ட்ஸ்? வேற என்ன? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதனால எப்படி சொல்றேன்னு தெரியல. பட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் கண்டிப்பாக நாங்கள் இதோட நல்லா கொடுக்க ட்ரை பண்ணி நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஆமாம். ஓகே ப்ரோ, சரி என் பண்ணிடலாமா? தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் பாய். தேங்க்ஸ்.